Hello friends, this is Maha. இங்க பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல 6 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்க இதல 6வது சென்டென்ஸ் பாருங்க. நான் 2 மணி நேரமாக பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். பாருங்களேன். இவ்ளோ பெரிய சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படினா எதில இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும். பாருங்க நம்ம ஒரு மலைக்கு மேலே ஏறணும் அப்படினா டைரக்ட்டா மலை மேலே ஏற முடியாது. எப்படி தான் ஏறணும்? கீழ இருந்து தான் நம்ம ஏற ஆரம்பிக்கணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா மலையோட உச்சியில போய் சேர முடியும். அதே மாதிரி தான் இங்க இருக்கிற இந்த 6வது சென்டென்ஸ் இவ்ளோ பெரிய சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து பேச ஆரம்பிக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். பேசலாமா? இந்த வீடியோ முடியும் போது இவ்ளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை நீங்க ஈஸியா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணிட்டு பாருங்க. நமக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற ரொம்ப சின்ன சென்டென்ஸ் என்ன அப்படினா I am இதுதான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ரொம்ப சின்ன சென்டென்ஸ். இப்போ I am அப்படினா தமிழ்ல பாத்தீங்கன்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கற அர்த்தத்தை கொடுக்கும். நான் அப்படினா I am அப்படினா இருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். I am அப்படினா நான் இருக்கிறேன் அப்படின அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம கொஞ்சம் பெருசா எழுதிருக்கோம் பாருங்களேன். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிறேன் அப்படிங்கற வார்த்தை இருக்கு. அதோட சேர்த்து நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படினா விளையாடி கொண்டிருக்கிறேன். ஒரு verb மட்டும் நம்ம ஆட் பண்ணி பேசியிருக்கோம். பேசலாமா? இது எப்படி பேசலாம்? நீங்க லைனா பேச ஆரம்பிச்சாதான் இந்த சென்டென்ஸை நீங்க பேச முடியும். என்கிட்ட சேர்ந்து பேசுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா உங்க ஆன்சரை பின்னாடியே கமெண்ட்ல வரிசை நீங்க டைப் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படினா நான். அதுக்கு அப்புறம் நம்ம am அப்படிங்கற ஆக்ஸிலரி verb பேசணும். ஏன் அப்படினா இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். present continuous tenseல இருக்குது. அப்பனா I சப்ஜெக்ட்டா வந்துச்சுனா am தான் அதோட ஆக்ஸிலரி verb. அதுக்கு அப்புறம் நம்ம verb பேசணும். அந்த verb ஓட ing சேர்த்து பேசணும் அவ்வளவுதான். நிறைய பேருக்கு நமக்கு எல்லாருக்குமே இது தெரியுங்க. I am அப்படினா நான் இருக்கிறேன். I am playing அப்படினா நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இந்த ரெண்டு சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சா? இப்போ மூணாவது சென்டென்ஸ் பாருங்களேன். இந்த சென்டென்ஸ் அப்படி இங்க பேசிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வேர்ட் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். என்ன அப்படினா பள்ளியில். சேர்ந்து பேசுங்க. நான் பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கிறேன். பேசலாமா? எப்படி பேசலாம்? I am playing. நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். எங்க? பள்ளியில். பள்ளியில்னா எப்படி சொல்லலாம்? at school. எக்ஸாக்ட்டா நம்ம ஒரு லொகேஷனை நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது கண்டிப்பா அதுக்கு முன்னாடி at அப்படிங்கற preposition வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? I am playing at school. சேர்ந்து பேசுங்க. சூப்பர்ங்க. I am playing at school. நான் பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கிறேன். இப்போ fourth sentence பாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மூணு சென்டென்ஸ் நம்ம அப்படியே பேசிட்டோம். இப்போ நாலாவது சென்டென்ஸ் பேசலாமா? இப்போ இந்த சென்டென்ஸ்ல நான் எந்த வேர்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன் தமிழ்ல? சூப்பர்ங்க. கிரிக்கெட். நான் பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஓகே. இந்த சென்டென்ஸ் பாருங்க. நான் பள்ளியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். பேசலாமா? இது எப்படி பேசலாம் அப்படினா I am playing. நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். என்ன விளையாடி கொண்டிருக்கிறேன்? சொல்லுங்க பாப்போம். கிரிக்கெட். எங்க விளையாடி கொண்டிருக்கிறேன்? பள்ளியில். at school. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு இடத்தை பத்தி பேசும்போது அந்த இடத்தை நம்ம கடைசி தான் பேசணும். என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்போது நம்ம கண்டிப்பா verb-க்கு அப்புறம் தான் பேசணும். இங்க பாருங்களேன். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். I am playing. அதுக்கு அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படினா உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. நான் என்ன விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இங்க என்ன ஆன்சர் இருக்குது? கிரிக்கெட். கிரிக்கெட் நம்ம பேசியாச்சு. அதுக்கு அப்புறம் எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு இங்க என்ன ஆன்சர் இருக்குது? பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கிறேன். at school. சேர்ந்து பேசலாமா? I am playing cricket at school. I am playing cricket at school. நீங்க பேசுங்க பாப்போம். சூப்பர்ங்க. இப்போ
இந்த ஒரு சென்டென்ஸ்லேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம ஃபோர்த் பேசி முடிச்சாச்சு. இப்போ 5வது சென்டென்ஸ் பாருங்களேன். நான் பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம்? சூப்பருங்க. என் நண்பர்களுடன் எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இருந்தாவது உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். பேசலாமா? ஐ எம் பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கணும்? நான் என்ன விளையாடி கொண்டிருக்கிறேன்? கிரிக்கெட். அதுக்கப்புறம் நான் யாரு கூட விளையாடி கொண்டிருக்கிறேன்? என் நண்பர்களுடன். எப்படி பேசலாம்? என் நண்பர்கள் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என் நண்பர்களுடன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என் நண்பர்களுடன் எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எங்க? என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். எங்கே விளையாடி கொண்டிருக்கிறேன்? எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் கடைசி தான் ஆன்சர் பண்ணணும். எங்கே அப்படின்னா பள்ளியில், அட் ஸ்கூல். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக புரியுதா? பாருங்களேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை வச்சு 5 பெரிய சென்டென்ஸை நம்ம சூப்பராக பேசியாச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டை ஆட் பண்ணும்போது அது ஒரு பெரிய சென்டென்ஸாக அப்படியே போயிட்டே இருக்குங்க. இப்போ 6வது சென்டென்ஸ் பாருங்களேன். இதுதான் பெரிய சென்டென்ஸ். நான் 2 மணி நேரமாக பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வரும். இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ் மாதிரியே தெரியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? நான் பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கிறேன். நான் 2 மணி நேரமாக பள்ளியில் என் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறேன். இது எப்படி பேசலாம்? இந்த இடத்துல தான் ஆக்ஸிலரி வெர்ப் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஐ சப்ஜெக்டை நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயல் ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த செயல் எவ்வளவு மணி நேரமாக நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த காலத்தை நாம் அழுத்தி மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். 2 மணி நேரமாக. அப்போனா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் இந்த சென்டென்ஸை பேசணும். எப்படி பேசலாம்? ஐ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன சொல்லுங்க பார்க்கும். ஐ ஹாவ் பீன் பிளேயிங். என்ன விளையாடி கொண்டிருக்கிறேன்? கிரிக்கெட். யாரு கூட? வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எங்க விளையாடி கொண்டிருக்கிறேன்? பள்ளியில், அட் ஸ்கூல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் 2 மணி நேரமாக அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணலை, மறந்துட்டேன். இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டைம் டியூரேஷனை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம் பார்த்தீங்களா. 2 மணி நேரம் அப்படிங்கிறத பேசும்போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் அப்படிங்கிற வேர்டை நம்ம பேசிட்டு தான் நம்ம 2 hours அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஸோ இதே மாதிரி தான் நான் பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் டைம் இந்த சென்டென்ஸில் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் சேர்த்து அதை படிச்சுக்கோங்க, சேர்த்து அதை நீங்கள் வாசித்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். நீங்கள் பேசுங்க பார்க்கும். சூப்பருங்க. ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கவனிங்களேன். ஒரு சின்ன சென்டென்ஸை நம்ம பேச ஆரம்பித்தோம். ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பித்தோம். அதை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பேசியிருக்கோம் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம பேசிட்டோம். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற 6 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் இருக்குது? மொத்தமாக பார்த்தீங்கன்னா
இங்கிலீஷில் 3 காலங்கள் இருக்குது, அதாவது 3 டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். இப்போ இங்கே இருக்கிற 6 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் இருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட். ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம், நிகழ்காலத்தில் நடக்கிறது, நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடக்கிறது. இந்த மாதிரி நிகழ்காலத்துக்குள்ளேயே இந்த 6 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா அடங்கி இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற 6 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா இதே சென்டென்ஸை அப்படியே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அவன் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. நான் எக்ஸாக்டான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கீழே கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்டில் இங்கே 6 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இங்கே நீங்கள் 6வது சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நான் 2 மணி நேரமாக பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். பாஸ்டில் தான் நான் செஞ்சேன். பேசலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? நான் இருந்தேன் அப்படிங்கிற இந்த சின்ன சென்டென்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணாதான் இந்த சென்டென்ஸை நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பேசலாமா? இங்கே இருக்கிற 6 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா பாஸ்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் இந்த 6 சென்டென்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 6 சென்டென்ஸ் தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா பாஸ்டில் இருக்கிற இந்த 6 சென்டென்ஸுமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசலாம் அப்படின்னா பாருங்கள், நான் இருந்தேன். நான் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி பேசணும்? ஐ எம், நான் இருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இருந்தேன் அப்படின்னு பேசியிருக்கோம். நான் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் அப்படின்னா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன். நான் விளையாடி கொண்டிருந்தேன். நான் நேற்று விளையாடி கொண்டிருந்தேன். நான் போன வாரம் விளையாடி கொண்டிருந்தேன். கடந்த காலத்தை தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம். அப்படின்னா இது எப்படி பேசணும்? நிறைய பேருக்கு எக்ஸாக்டான ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. எப்படி பேசலாம்? ஐ வாஸ் பிளேயிங். நான் விளையாடி கொண்டிருந்தேன். இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல என்ன மாறும் சொல்லுங்க பார்க்கும்? ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும். வாஸ்க்கு பதிலாக இங்கே நீங்கள் ஆம் போட்டிங்க அப்படின்னா நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். வாஸ் போட்டிங்க அப்படின்னா நான் விளையாடி கொண்டிருந்தேன். அவ்வளோதான். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த 4 சென்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஐ வாஸ் பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருந்தேன். இப்போ தேர்ட் பாருங்கள், நான் பள்ளியில் விளையாடி கொண்டிருந்தேன். நான் நேற்று ஸ்கூலில் விளையாடி கொண்டிருந்தேன். இது நம்ம பேச்சில் இருக்க நான் நேற்று ஸ்கூலில் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? பள்ளியில் அப்படிங்கிற இந்த வேர்டை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பேசுங்க. ஐ வாஸ் பிளேயிங். எங்க? பள்ளியில். அப்படின்னா எப்படி பேசணும்? அட் ஸ்கூல். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பை மட்டும்தான் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்ஜெக்டை மட்டும் மாற்றி ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் இந்த மாதிரி சப்ஜெக்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சென்டென்ஸ் உங்களால் பேச முடியும். அதே மாதிரி வேர்பை மாற்றி போடுங்க. நான் சமைத்தேன். நான் சமைத்து கொண்டிருந்தேன். நான் வீட்டில் சமைத்து கொண்டிருந்தேன். நான் வீட்டில் என் நண்பர்களுடன் சமைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி வேர்பை மாற்றி நிறைய பேசலாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சிம்பிளாக ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பை வச்சு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வச்சே பார்த்தீங்கன்னா நிறைய சென்டென்ஸை பேசலாம். உங்களுக்கு கிராமரில் பார்த்தீங்கன்னா 3 காலத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேசலாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் பள்ளியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பார்க்க. என்ன ஆட் பண்ணி பேசியிருக்கோம்?
கிரிக்கெட் பேசலாமா? I was playing நான் விளையாடி கொண்டிருந்தேன். என்ன விளையாடி கொண்டிருந்தேன்? கிரிக்கெட். எங்க விளையாடி கொண்டிருந்தேன்? பள்ளியில். at school. உங்களுக்குங்க இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் தெளிவாக புரியுதா? புரியுது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஒரு தம்பியா ஒரு அண்ணனா நீங்கள் நினச்சி கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரிலாம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் ஒரு தம்பி அண்ணன் மாதிரி தான் நான் இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, நான் வீடியோ பார்த்தாவே நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் எப்பயுமே உங்கள் கூட இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கேள்வினாலும் தாராளமாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸை பார்த்திங்கன்னா எப்படியாவது இங்கிலீஷில் பேச வைக்கணும், எனக்கு அவங்கள பேச வைக்கணும் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் அவங்களுக்கு புரிஞ்சாதாங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க. யாராக இருந்தாலுமே நிறைய பேர் சொல்லுவாங்க கிராமர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒன்றுமே தெரியாத ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கே பாருங்களேன், ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தமா? அப்போனா நான் ஒரு டீச்சராக இருந்தேன்னா எப்படி சொல்லலாம்? யோசிப்பாங்களா இல்லையா? அதை எப்படி பேச ட்ரை பண்ணுவாங்க? ஐ வாஸ் நான் இருந்தேன். ஒரு டீச்சரா அப்படின்னா அ டீச்சர், ஐ வாஸ் அ டீச்சர். இப்போ நான் ஒரு டாக்டராக இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் அ டாக்டர். நான் ஸ்கூலில் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் அட் ஸ்கூல். இந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன கான்செப்ட் புரிஞ்சாதான் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம பேசலாமா? ஐ வாஸ் பிளேயிங் நான் விளையாடி கொண்டிருந்தேன். என்ன? கிரிக்கெட். எங்கே? அட் ஸ்கூல். ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் அட் ஸ்கூல். இப்போ நான் சொல்கிறேன், நான் பள்ளியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். இதை எப்படி பேசலாம்? சொல்லுங்க பார்க்கும். நான் ஸ்கூலில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் அட் ஸ்கூல். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ப்ரெசண்ட்டில் பேசும்போது ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு பேசுங்க. பாஸ்டில் பேசும்போது வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் பேசுங்க. அவ்வளோதான். இப்போ 5th ஒன் பாருங்கள். நான் பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் கடந்த காலத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசலாம். நான் நேற்று பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். கடந்த காலத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணியும் பேசலாம், அந்த காலத்தை மென்ஷன் பண்ணாமலும் பேசலாமா? ஐ வாஸ் பிளேயிங் நான் விளையாடி கொண்டிருந்தேன். என்ன விளையாடி கொண்டிருந்தேன்? கிரிக்கெட். யாரு கூட? என் நண்பர்களுடன். உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். என் நண்பர்கள் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ். எங்கே விளையாடி கொண்டிருந்தோம்? அட் ஸ்கூல். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். ஓகே, சேர்ந்து பேசலாமா? ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். நீங்கள் பேசுங்க பார்க்கும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பேசணுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சும் நீங்கள் பேசாமல் இருக்கவே கூடாது. வாய் திறந்து பேசுங்க. சூப்பருங்க. ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன். நான் 2 மணி நேரமாக பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். எப்படி பேசலாம்? இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது? பாஸ்டில் தான் இருக்குது. ஆனால் பாஸ்டில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. எப்படி பேசலாம்? என்ன மாறும்? சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும். ஏன் மாறும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ப்ரெசண்ட்டில் பண்ணேன் பார்த்தீங்களா? இப்போ பாஸ்ட்லேயே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம அதாவது எந்த டைம் டியூரேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை நம்ம மென்ஷன் பண்ணியே பேசலை. ஆனால் இங்கே நம்ம இங்கே பாருங்கள், 2 மணி நேரமாக அந்த டைம் டியூரேஷனை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுனதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஆக்சிலரி வெர்பை நம்ம சேஞ்ச் பண்ணி பேசணும். எப்படி பேசலாம்? ஐ ஹேட் பீன். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? மிச்சம் இருக்கிறது அப்படியே பேசிடலாம். ஐ ஹேட் பீன் பிளேயிங் என்ன? கிரிக்கெட். யார் கூட? வித்
my friends எங்க at school. எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? I had been playing cricket with my friends at school. நீங்கள் பேசுங்க பார்க்கும். சூப்பருங்க. ஈஸியாக புரியுதா? இப்போ நம்ம ப்ரெசண்ட் பாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. என்ன மட்டும் மாறி இருக்கு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க. ஆக்சிலரி வேர்பு மட்டும்தான் மாறி இருக்கு. பாருங்கள், ஆக்சிலரி வேர்ப் மட்டும்தான் மாறி இருக்கு. மிச்சம் இருக்கிற சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் இருந்ததே பாஸ்டில் அப்படியே இருக்குது. அப்போனா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ்க்கு எது ரொம்ப முக்கியம்? சப்ஜெக்ட் முக்கியம், வேர்ப் முக்கியம், ஆப்ஜெக்ட் முக்கியம். ஆனால் இது எல்லாத்தையும் விட அந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எது காமிச்சு கொடுக்கும்? ஆக்சிலரி வேர்ப் தான். எல்லாமே இருக்குங்க. ஆனால் இந்த வாஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே முடியாது. அது எக்ஸாக்டான ஒரு மீனிங்கே தராது. அப்போனா ஒரு சென்டென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு வேர்ப் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆக்சிலரி வேர்பும் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ப்ரெசண்ட் பாஸ்ட்டை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே நான் ஐ சப்ஜெக்டை வச்சு பேசின மாதிரியே ஹே அப்படிங்கிற அவன் இந்த சப்ஜெக்டை வச்சு 6 சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு ஸோ உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் 6 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 6 சென்டென்ஸில் 6வது சென்டென்ஸ் பாருங்கள். நான் 2 மணி நேரமாக பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன். கொண்டிருக்கிறேன் கிடையாது, கொண்டிருந்தேன் கிடையாது, கொண்டிருப்பேன். பேசலாமா? இந்த 6 சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஃப்யூச்சரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் இருப்பேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே இங்கே இருக்கிற 6 சென்டென்ஸ்க்குமே எக்ஸாக்டான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்பை மட்டும்தான் மாற்ற போகிறோம். நான் இருப்பேன் எப்படி பேசலாம்? நான் இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி. ஐ அப்படின்னா நான், வில் பி அப்படின்னா இருப்பேன். இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, ஐ ஆம். நான் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ். ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன். நான் விளையாடி கொண்டிருப்பேன். விளையாடி கொண்டிருப்பேன். நாளைக்கு நான் ஸ்கூலில் விளையாடி கொண்டிருப்பேன். நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டோட ஸ்கூலில் விளையாடி கொண்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டு ஆட் பண்ணி பேசலாங்க. எப்படி பேசலாம்? ஐ வில் பி பிளேயிங். நான் விளையாடி கொண்டிருப்பேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ எம் பிளேயிங். நான் விளையாடி கொண்டிருந்தேன்னா அப்படி பேசலாம்? ஐ வாஸ் பிளேயிங். புரிஞ்சிருச்சா? ஓகேங்க, நெக்ஸ்ட்னு பாருங்கள். நான் பள்ளியில் விளையாடி கொண்டிருப்பேன். நான் பள்ளியில் விளையாடி கொண்டிருப்பேன். எப்படி பேசலாம்? ஐ வில் பி பிளேயிங். எங்க? பள்ளியில், அட் ஸ்கூல். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். எப்படியாவதுங்க ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸை வச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நம்ம என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். நான் 12 டென்சஸை பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு லென்த்தான வீடியோ ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் பள்ளியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன். பேசுங்க பார்க்கும். என்ன பண்ணணும் நம்ம? ஐ வில் பி பிளேயிங் கிரிக்கெட். எங்கே? அட் ஸ்கூல்.
I will be playing cricket at school. I will be playing cricket at school. நான் பள்ளியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன். என் நண்பர்களுடன் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். எக்ஸ்ட்ரா பேசலாமா? I will be playing என்ன கிரிக்கெட் யார் கூட? with my friends எங்க? at school. that's all. அவ்வளோதான். செய்து பேசலாமா? I will be playing cricket with my friends at school. I will be playing cricket with my friends at school. நீங்கள் பேசுங்க பார்க்கும். சூப்பருங்க. I will be playing cricket with my friends at school. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நான் 2 மணி நேரமாக பள்ளியில் நான் 2 மணி நேரமாக பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். நான் 2 மணி நேரமாக பள்ளியில் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன். எப்படி பேசலாம்? என்ன தான் பண்ணணும்? ஆக்ஸலரி வெர்பை மட்டும் மாற்றினா போதும். பேசலாமா? I will have been playing cricket with my friends எங்க? at school. நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா இவ்வளோ பெரிய சென்டென்ஸை என்னால் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்களா? ஆனால் இப்போ உங்களால் பேச முடியுதா? உங்களால் பேச முடியுது அப்படின்னா ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இதே சென்டென்ஸை ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 6 சென்டென்ஸ்க்கும் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களை பார்க்குறேன். ஐம் சாரி, என்னோடய வாய்ஸ் சரியாக இருக்காது. ஓகே, நாளாக செட் ஆயிரும். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.